அது ஆகாயத்தில் வச்சு கும்பிட வேண்டிய ஒரு பொருளை நீ கழுத்தில் போடாத, உனக்கு தெரியாது. அதனால் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, மனுஷனுக்கு அது கரு காலி, எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுரும், தொடச்சி விட்டுரும். கருங்காலிக்கு அவ்வளோ பாவம் இருக்கு. உலக வச்சுக்கலாம். அதாவது இது அண்டாது இல்லை, இது அண்டாது. அதாவது உங்களால் இடிக்க முடியாத பொருள் அது இடிச்சு கொடுக்கும். கை ஓயாது, கை வலிக்காது. அடுத்தது யார் வச்சுக்கலான்னா, இந்த குறி சொல்கிறாங்களா, கம்பளத்துக்குரிய பேர் பெண்கள், அவங்க தான் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் கையை நீட்டி அதை கையில் அவங்க தடவிட்டான்னா அந்த இதெல்லாம் இல்லை, அவள் சொல்றது பறிக்கும். ஆனால் நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தால் செல்ல, அது செல்லாது. சக்கமா கூப்பிடும். சக்கமாளுக்கு இது 3 தடவை தடவிட்டு என்ன ரேகை கடவுனாப்புல ரேகை வந்துடுமா? அது ரேகை தான். அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் தலையாட்டுவீங்க, புரியலையா? அது ஒரு வைசிகரியம். அது வந்து கையை வந்து மனுஷனை அந்த நேரத்தில் வைசியம் பண்ணோம், எல்லாம் தலையாட்டுவீங்க. பேசிட்டு இருக்கும்போது கண்ணெல்லாம் காமிச்சு சிலதெல்லாம் வந்து பண்ணுறது. ஆமாம், அந்த தெரியுமா உங்க கண்ணுக்கு சக்கமாக தெரியுமா? தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்ப தலையாட்டுவீங்க, எல்லாரும் தலையாட்டுவீங்க. ஆமாம் 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 ஆமாம். அந்த அந்த நேரத்துக்கு மட்டும்தான். அதை விட்டு வெளியே வந்து நம்ம என்ன சொன்னாங்க, எது சொன்னாங்க தெரியாது, நடக்கவும் முடியாது. போதா நாளெல்லாம் புறவா நாளை கற்பத்தில் சாகமா மதிவிருத்தியாகுமே சிரனம் சிரசாசும் சாசங்கிறான். கருங்காலி மாலை பெண்கள் போட்டுக்கிட்டோ அது தொட்டுக்கிட்டோ இருந்தான்னா குழந்தை கிடைக்காது. கருவினை அறுத்து தொலையுமே, அவளுக்கு இருந்தால் கூட மலடி ஆக்கிடுமா. சரி, இது எப்படி பெண்கள்லாம் மாலை போட மாட்டாங்க, அப்போ என்ன செய்வாங்கன்னா இது மாதிரி அவங்க போனால் வீட்டுக்கு வெளியே கூரையை சொல்லிட்டு போயிடுவான். அந்த சக்கமாக வீட்டுக்கு போகிறாங்களா, அந்த உள்ள வீட்டில் கொண்டு வைக்க மாட்டாங்க, அப்படி சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் கூரை வீடு தானே, தனிச்சை வீடாக இருக்கும், அந்த கூரையை சொல்லி வச்சுருவாங்களே தவிர வீட்டுக்குள்ளே கொண்டு போட்டாங்க. அது வரைக்கும் தான் பவர். யாராவது தெரிஞ்சவங்க வந்து பக்கத்து ஊருக்கு தெரிஞ்சவங்க வந்து இன்றைக்கி சொன்னீங்க எல்லாம் ஒன்றும் பலிக்கலைன்னு சொன்னாலும் அவன் வந்து அந்த சத்தம் போட முடியாது, அவன் வீட்டில் போய் சத்தம் போட முடியாது, சொல்லி வச்சு போயிடலாம். அவளை பேச விடாது. அவன் வந்து ஏதாவது பேசணும் வேகமாக வந்தான்னா அவுட்டு, தப்புலாயிடுவான், போனப்போ அப்படின்னு போயிடுவான். எவ்வளோ வெள்ளி பூணு கட்டினாலும் எவ்வளோ தங்க பூணு கட்டினாலும் கூரையில் தான் இருக்கும். எங்கள் சாமி சொல்லி கொடுத்த பாடம். சக்கமாக வந்து அவ்வளோ வீட்டுக்குள்ளே கொண்டு போச்சுருந்து பார்க்கலாமா, அந்த கூடையும் அதையும் சொல்லி வச்சு போடுவாங்க வாசலில். இவன் ஏதாவது போய் நீ சொன்னதெல்லாம் ஒன்று நடக்கிற பூ டீன் போய் கேட்டால், பக்கத்தில் கிராமம் இருக்குங்களா, கேட்டான்னா அவன் வேகமாக போவான்னு அங்கே போட்டு சரண்டர் ஆகிடும். சரி இப்போ அப்படி